அஸ்ஸலாமு அலைக்கும் அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய மதிய வணக்கம். மீண்டும் சர்ஃபான் பிளாக் BA2 சேனலூடாக மிக முக்கியமான சில தகவல்களோடு தான் வந்திருக்கேன். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனையும் ஆல் செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு தகவலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலம் கிடைக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், பல முக்கிய தகவல்கள் இருக்குது. முதலாவது தகவல், 300 தினார்லேருந்து 500 தினார் வரைக்கும் 700 தினார் வரைக்கும் சம்பளம் எடுக்கலாம், வேலை வாய்ப்புகள் இருக்குது. அதே போல் மொபைல் ஃபோன், லேப்டாப் மற்றும் டேப் இது போன்ற பொருட்கள் அதிகமாக கொண்டு போனதால் சுங்க அதிகாரிகள் கைப்பற்றினார்கள். இலங்கை விமான நிலையத்தில் நடந்த சம்பவம். பார்க்கலாம் அனைத்து தகவல்களையும். முதலாவது தகவல், அதிமேதகு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக் அவர்களுடைய தாயார் தற்போது நோய்வாய்ப்பட்டதால் அனுராதபுர வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பரவாயில்லப்பா, லண்டன், ஜெர்மன், மலேசியா, சிங்கப்பூர்னு கொண்டு போகாமல் அனுராதபுர கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லே வச்சு ட்ரீட்மெண்ட் பண்ணுறாரே, பரவாயில்ல, சந்தோஷம். இப்படியே அனைத்து அதிகாரிகளும் அரசாங்க அதிகாரிகளும் பண்ணியிருந்தா எவ்வளோ நல்லா இருந்திருக்கும். ஆனால் எங்களுடைய அரசியல்வாதிகள் செய்தது என்ன, அதை பற்றி வீடியோட கடைசியில் இருக்குது, பார்க்கலாம். இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை அன்புடன் வரவேற்கின்றார்கள். கல்ஃப் ஸ்பீக் கம்பெனி, சுபையாவில் இருக்கக்கூடிய கம்பெனி. இது வந்து பார்த்திங்கன்னா மீனா அப்துல்லாவில் இன்னைக்கு மதிய உணவுக்கான ஏற்பாடு பண்ணி வச்சுருக்கிறாங்க. பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்காக 43 வருடங்களுக்கு பிறகு குவைத்துக்கு விஜயம் செய்கிறார் இந்திய பிரதமர். இந்தியாவினுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்றைய தினம் வருகிறார் குவைத்துக்கு. அதே போல் பார்த்திங்கன்னா இந்த வருகையில் பல முக்கிய சந்திப்புகள், அதே போல் தொழிலாளர்களுடனான பல கலந்துரையாடல்கள், அதே போல் இன்றைய தினம் மதிய உணவு ஏற்பாடு, அதுக்கு பிறகு சபஹா சாலிம் பகுதிகளில் ஹல மோடி அப்படின்ற ஒரு ஈவெண்ட்டை நடத்துகிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஷேக் சாதுல் அப்துல்லா காம்ப்ளெக்ஸ், ஸ்போர்ட் காம்ப்ளெக்ஸ், இது வந்து சபஹா சாலிம் பகுதிகளில் இருக்குது. இங்கேயும் வந்து வரப்போகிறதா தெரிவிச்சிருக்கிறாங்க. அதே போல் இன்றைய மதிய உணவுக்கு பிறகு ஏற்படுத்தக்கூடிய இந்த சந்திப்பில் பல தொழிலாளர்களுடன் கலந்துரையாடுவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அதே போல் போகக்கூடிய தொழிலாளர்கள், இந்திய சகோதரர்கள், முடிந்த வரைக்கும் உங்களுடைய பிரச்சனைகள், இந்த நாட்டில் இருக்கக்கூடிய குறைநிறைகளை பற்றியும் நீங்கள் தெரிவித்தால் நன்றாக இருக்கும். மன்னரை சந்திக்கும் போது, பட்டத்து இளவரசரை சந்திக்கும் போது அது போன்ற விடயங்களை பற்றியும் அவர் வந்து கலந்துரையாடுவதற்கு இலகுவாக இருக்கும். இந்தியர்களே, லெட்ஸ் ட்ரை. அதே போல் இதோ மொபைல் ஃபோன், லேப்டாப் வொர்த் $1,050,000 இலங்கை கட்டுநாயக்க விமான நிலையத்தில் சுங்க அதிகாரிகளால் கைப்பற்றப்பட்டுள்ளது. லேப்டாப், ஃபோன், அதுவும் ஐஃபோன் வகைகள், டேப் வகைகள் வந்து கைப்பற்றப்பட்டிருக்குது. வொர்த் வந்து 50 மில்லியன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த சூழலில் நிறைய பேருக்கு கன்ஃபியூஷன் இருக்குது, எத்தனை ஃபோன், எத்தனை லேப்டாப், எத்தனை டேப் கொண்டு போகலாம் அப்படின்னு. முதலாவதாக ஒரு விடயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்கள் இந்த நாட்டில் இருந்து கொண்டு போகிறது உங்களோட யூசேஜுக்காக இருக்கணுமே தவிர பிஸ்னஸுக்காக இருக்கக்கூடாது. நீங்கள் வந்து ஒரு லேப்டாப் கொண்டு போகலாம், விலை உயர்ந்த லேப்டாப்பாக இருந்தால். அதே நீங்கள் சில நேரங்களில் அந்த 10 தினார், 20 தினார், 30 தினாருக்கு சேல் போட்டிருப்பாங்க இல்லையா, அதில் வாங்கியிருந்தீங்கன்னா ரெண்டு லேப்டாப் கொண்டு போகலாம். டேபும் வந்து 2 கொண்டு போகலாம். பேக்கின் உடைச்ச ஃபோன், நீங்கள் ஏதாவது யூஸ் பண்ணுற ஃபோன் வந்து நீங்கள் 3 ஃபோன் வச்சுருந்தால் 3 ஃபோனும் கொண்டு போகலாம். அது உங்களுடைய பர்சனல் யூஸ் ஃபோனாக இருக்கணும். அதே போல் புதிய ஃபோன் வந்து நீங்கள் 2 கொண்டு போகிறதுக்கு உங்களுக்கு தாராளமாக அலவுட் இருக்குது. இது கொண்டு போனவர்களுடைய தகவலின் அடிப்படையில் வச்சு தான் சொல்கிறேன். அதே மாதிரி நீங்கள் சிகரெட் கொண்டு போகிறது வந்து பார்த்திங்கன்னா 5 கார்டன் கொண்டு போகலாம். அதாவது 50 பேக்கெட் சிகரெட் தாராளமாக கொண்டு போகலாம். மற்றும்படி இதை தாண்டி, இதை விட அதிகமாக நீங்கள் பிஸ்னஸ் ரீதியாக, அதாவது வியாபார ரீதியாக ஏதாவது பொருட்கள் கொண்டு போனீங்கன்னா நிச்சயமாக அதற்கு நீங்கள் வரி கட்ட வேண்டி வரும். நீங்கள் வரி கட்டணும். அப்படி இல்லாத பட்சத்தில் அந்த பொருளை வந்து அரசுடைமை ஆக்குறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாகவே இருக்குது. அடுத்தது, உங்களுக்கு யாராவது நண்பர்கள் ஏதாவது பொருட்கள் கொடுத்தாங்கன்னா, உங்களுடைய நண்பர்கள் ஏதாவது பொருட்கள் கொடுத்தாங்கன்னா தயவு செய்து அந்த பொருட்கள் எதாக இருந்தாலும் கொஞ்சம் செக் பண்ணி பார்த்துட்டு என்ன மாதிரி பொருட்கள் உள்ளே இருக்குதுன்றதை சரியாக பார்த்துட்டு அதுக்கப்புறமா கொண்டு போங்க. சில பொருட்கள் வந்து கொஞ்சம் இந்த நாட்டுக்கு சம்மந்தம் இல்லாத இருக்கலாம், தடை செய்யப்பட்டதாக இருக்கலாம், அல்லது இலங்கையில் கொண்டு போய் அது வியாபாரத்துக்காக பயன்படுத்தக்கூடிய பொருட்களாக இருக்கலாம்.
அப்படியான பொருட்கள் கொண்டு போனால் நிச்சயமாக சுங்கத்தால் பறிமுதல் பண்ணுவாங்க. தங்க நகையை பொறுத்த வரையில் நீங்கள் 40 கிராம் 5 பவுன் தங்க நகை அல்லது 6 பவுன் தங்க நகை கொண்டு போகலாம். அதே மாதிரி பண ரீதியாக பார்க்கும்போது நீங்கள் 1000 தினார்லேருந்து 5000 தினார் வரைக்கும் பணம் வந்து நாட்டுக்கு நீங்கள் கொண்டு போகலாம். ஆனால் அதுக்குரிய சோர்ஸ் இருக்கணும். நீங்கள் நாட்டுக்கு உங்களுடைய சம்பள பணம் எல்லாம் அனுப்பியிருக்கீங்க, எக்ஸ்ட்ராவும் கொண்டு போகிறீங்கன்னா கொஞ்சம் சந்தேகத்துக்கிடமாக விசாரணை பண்ணுவாங்க. அதால் பணம் கொண்டு போகிறதா இருந்தாலும் 1000 தினார்லேருந்து 5000 தினார் வரைக்கும் கொண்டு போங்க. அதை தாண்டி மேலதிகமாகலாம் கொண்டு போகாதீங்க. அப்படி கொண்டு போகிறதா இருந்தால் நீங்கள் பிரச்சனையில் மாட்டிக்குவீங்க. அதால் பேங்க்கில் போட்டு போகிறது உங்களுக்கு சிறந்தது. 300 தினார்லேருந்து 700 தினார் வரைக்கும் சம்பளம். அதே போல் இந்த சம்பளத்துக்கு வரவங்களுக்கு லோன் வசதி கிடைக்கும், கடன் எல்லா வசதியும் கிடைக்கும். இந்த நாட்டில் யாருப்பா கொடுக்குறா சம்பளம்? என்ன கம்பெனி இது? ஒன்று பார்த்தீங்கன்னா மில்க் பேக்கிங் கம்பெனி, அல்மராய் கம்பெனி, அதே போல் ஃப்ரூட் அண்ட் வெஜிடபிள் பேக்கிங் கம்பெனி. நல்லா இருக்குல்ல? நல்ல ஜாப்பு, நல்ல சம்பளம் போல தானே இருக்குது. எத்தனை லட்சம் மாதிரி செலவு போகும் அப்படின்னு கேட்டால் ஒரு 20 லட்சம் ரூபா செலவு போகும். இது 20 லட்சம். ஆமாம், நீங்கள் 2 மாதத்துலேயே அந்த காசை உழைச்சிடுவீங்கல்ல. 2-3 மாதத்துலேயே அந்த 20 லட்சத்தை தேடிடுவீங்க. மாதம் 700 தினார் சம்பளம்னா ஒரு 300 தினார் சம்பளத்துக்கு ஒரு வேலை இருக்குது. சாதாரணமாக இந்த 300 தினார் சம்பளத்துக்கு ஒரு 10 லட்ச ரூபா நீங்கள் செலவு பண்ணணும். அது வந்து நீங்கள் சாதாரணமாக ஒரு 4 மாதத்துலேயே அந்த 10 லட்சத்தை பிடிச்சிடலாம். சூப்பரில். அதே மாதிரி அந்த சம்பளத்துக்கு வந்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு அக்கமடேஷன் கிடைக்கும், லோன் கிடைக்கும், ஃபேமிலி விசாவில் உங்களோட குடும்பத்தை எங்கே எடுக்கலாம். இப்படி நிறைய வாய்ப்புகள் இருக்குது. எக்ஸெட்ரா அடிக்கிட்டே போகலாம். காசா பணமா? வாயில் வாரத்தை அடிக்கிறது தானே, அடிச்சு விட்டு போக வேண்டியது தான். என்னடா திடீர்னு குண்டை தூக்கி போடுறேன்னு பார்க்குறீங்களா? ஆமாம், டிக்டாக்ல சில சமூக ஊடகங்களில், ஃபேஸ்புக்கில், அதே மாதிரி இப்போ ஒரு சிலர் தானியங்கியாகவே செயல்படுறாங்க. இப்போ நான் வந்து உதாரணத்துக்கு சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோங்க. இப்போ நீங்கள் என்னையே நம்புறீங்க இல்லையா? நான் வீடியோ போடுறேன், நியூஸ் போடுறேன். நான் உங்களுக்கு உள்ள பரிச்சயமான ஒரு ஆள் சர்ஃபான். சர்ஃபானா? தெரியுமே, நியூஸ் போடுறவர். ஆமாம், ஜாப் இருக்குன்னு சொல்கிறாரு. அப்படியா? பரவாயில்ல, நம்பிக்கையான ஆள் தான். அந்த கேட்டகரிக்குள்ளே முதலாவது நாங்கள் உருவாகுவோம். இந்த ஊழல் பண்ணுறவங்களை பற்றி நான் சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோங்க. அந்த கேட்டகரிக்குள்ளே அவங்க உருவாகுவாங்க. சோஷியல் மீடியாக்குள்ளே வாரது, கொஞ்ச நாளைக்கு நல்லா புழங்குறது, எல்லாரோடையும் நல்லா லைக் போட்டு கதைச்சி பேசி எல்லாம் செஞ்சுட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணுறாங்கன்னா உடனே ஏதாவது ஒரு ப்ரொமோஷன் மாதிரி, இல்லாட்டி எனக்கிட்ட ஜாப் இருக்குது, யாராவது கஷ்டப்படுற நம்ம நாட்டு பசங்க கொஞ்சம் பேர் எடுத்துடலான்னு பார்க்குறேன், இருந்தால் சொல்லுங்களேன். இதில் நிறைய பணிப்பெண்கள் தான் சிக்கி இருக்கிறாங்க. கடைசியில் நாட்டில் இருந்து நிறைய இளைஞர்கள் தன்னிட்ட இருந்த பைக்கை விற்று, வீட்டோடைய அம்மாவுடைய நகையை விற்று, வீட்டோடைய பத்திரத்தை வச்சு, இப்படின்னு பல விடயங்களை வந்து செயல்படுத்தி 10 லட்சம் 5 லட்சம் 4 லட்சம் 2 லட்சம் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் அட்வான்ஸ் கட்டி ஒரு 10 பேர் 20 பேர் டார்கெட் பண்ணி அவ்வளவு பேர்டையும் இருந்து ஒரு குறைஞ்சது ஒரு 50 லட்சம் 60 லட்சம் இல்லாட்டி குறைஞ்சது 1 கோடி வரைக்கும் டார்கெட் பண்ணுறாங்க இந்த மாஃபியா. அதுக்கப்புறம் என்ன நடக்குது? பணத்தை அப்படியோ அலேக்கா லவட்டிட்டு மாசலாமா. அதுக்கப்புறம் ஃபோனும் வேலை செய்யாது, ஒன்றும் வேலை செய்யாது. அக்கௌண்ட் ஹோல்டரை பிடிக்கலான்னு பார்த்தா அக்கௌண்ட் ஹோல்டருக்கு தான் வச்சா ஆப்பு அப்படின்ற மாதிரி நான் போன வாட்டியும் ஒரு தடவை சொன்னேன். அந்த ஆன்லைன் டிக்டாக்ல அந்த சோஃபா செட், அந்த இது மாதிரி கபட் அதெல்லாம் விற்கிறாங்கன்னு. அந்த மாதிரி தான் இதுவும். யாரோ தெரிஞ்சவர் ஒருத்தர், இல்லை இந்த எதுக்குமே பேச இந்த சமூக ஊடகங்களுக்குள்ளே வராத ஒருத்தர், அவரை வச்சு என்ன செய்கிறது, நான் கொஞ்சம் காசு தரேன், எனக்கு ஒரு அக்கௌண்ட்டில் காசு கொஞ்சம் வர இருக்குது, இந்த அக்கௌண்ட் உங்களுடைய அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அதில் எனக்கு இந்த பணத்தை எடுத்து கொடுங்களேன் அப்படின்னு சொல்லி கடைசியில் அவருடைய தலையை கழுவி மெதுவாக அவர்கிட்ட இருந்து அவருடைய அக்கௌண்ட்டில் வச்சு எல்லா பணத்தையும் இந்த ஆள் உருவிட்டு அவருக்கு கொஞ்சம் கமிஷனை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பாய் அவருக்கும். கடைசியில் போலீஸ் போய் அங்கே பார்த்தா எனக்கு இப்படி காசு வருதுன்னு சொன்னார். அந்த காசை எடுத்து நான் வந்து அவருக்கு கையில் கொடுத்துட்டேன். அவர் எனக்கு கொஞ்சம் காசு கொடுத்தார், அவ்வளவுதான். எனக்கும் அவருக்கும் உள்ள சம்பந்தம் அவ்வளவுதான். அதை தெரிஞ்சவர் அடிக்கடி இந்த கடைக்கு டீ குடிக்க வருவார், அடிக்கடி இந்த கடைக்கு ஷாப்பிங் பண்ண வருவார், பார்த்துருக்குறேன். அந்த மாதிரி கேட்டகரியில் வச்சே சில டாக்கெட்டுகளை டீலை முடிச்சிருவாங்க. அப்போ அக்கௌண்ட் ஹோல்டரும் போச்சு, அந்த டீட்டெயில்ஸும் போச்சு, வேறு எந்த ஒரு ப்ரூஃபும் இருக்காது. சில நேரங்களில் அவங்களுடைய ஃபோட்டோ டீட்டெயில்ஸ், ஃபேஸ்புக் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் தேடி போனீங்கன்னா அந்த ப்ரொஃபைலே இருக்காது, அந்த ஐடியே இருக்காது, அந்த ஐடியே காணாமல் போயிருக்கும். இந்த மாதிரி பல சம்பவங்கள் தொடர்ந்தும் பதிவாகி வருது. அதனால் தயவு செய்து அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே,
ஏமாறாதீங்க. யாராவது ஒருத்தர் விசா தாரேன் அப்படின்னு சொன்னால் முதலாவது அவங்களுடைய ஐடி, அவங்களுடைய ப்ரூஃப், அவங்களோட ஒரு வீடியோ கால் பேசுங்க. வீடியோ கால் பேசி அவங்க மூஞ்சை காட்டும்போது ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. அவங்களுடைய பேர், டீட்டெயில்ஸ், ஊர், அவங்களுடைய ஐடி, அவங்க எங்கே வேலை செய்கிறாங்க, அந்த மொத்த டீட்டெயில்ஸையும் கலெக்ட் பண்ணுங்கள். நம்பிக்கையாக இருந்தால் அவங்க பொய் சொல்லலைன்னா அவங்க எல்லாத்தையும் கொடுப்பாங்க தானே. அவங்க ஏதாவது பொய் சொல்லி ஃப்ராடு வேலை பண்ணுறவங்கன்னா இதை கொடுக்க மாட்டாங்க. ஆனால் எல்லாமே சரியாக பக்காவாக டீட்டெயில்ஸாக இருக்குன்னா நிச்சயமாக கொடுப்பாங்க இல்லையா? எதாக இருந்தாலும் பயப்படாமல் கொடுப்பாங்க தானே. அந்த மாதிரி டீட்டெயில்ஸை கலெக்ட் பண்ணிவிட்டு கொடுங்க. இன்றைக்கி குறைஞ்சது நான் நினைக்கிறேன் என்கிட்ட ஒரு 50 கேஸ் இருக்குது. மெசஞ்சரில் ஒரு 50 கேஸ் இருக்குது. அதில் குறைஞ்சது ஒரு 40 பேர் பார்த்திங்கன்னா பணிப்பெண்கள், எல்லாம் பணிப்பெண்கள். அவங்க ஊர் பசங்களை எடுத்து கொடுக்குறோம், பசங்கள்லாம் வேலை இல்லாமல் இருக்கிறாங்க தானே, அவங்களுக்கு இந்த வேலையில் எடுத்து கொடுக்கலாம் அப்படின்னு இந்த டிக்டாக்லேயும் அங்கே இங்கேயும் ஒவ்வொருத்தனையும் நம்பி ஊருக்குள்ளே அந்த டீட்டெயில்ஸ் சொல்லி ஒரு உப்பு சப்பும் இல்லை, ஒரு ஃபாய்தாவும் இல்லை, இவங்களுக்கு ஒரு பலனுமே இல்லை. இவங்க ஏதோ பாவம் பார்த்தது, நம்ம ஊர் பசங்க தானே கஷ்டப்படுறாங்க தானே அப்படின்னு பாவம் பார்த்தது. அப்போ இவங்க மூவ் பண்ணி விட்டதுக்கப்புறமா இவங்களுடைய தலையீட்டில் இங்கே நிறைய பேர் காசு கொடுத்து கடைசியில் ஏமாந்துட்டாங்க. அதுக்கப்புறமா நாட்டில் போய் யார் கேஸ் போட்டது, யார் மேலே, இவங்க மேலே கேஸை போட்டு விட்டாங்க. கடைசியில் அது சில கேஸுகள் இப்போ தூதரகத்துக்கு வந்திருக்குது. அதால் இவங்களுக்கு பயண தடை விதிச்சிருக்கிறாங்க தூதரகம் கேஸ் போட்டு சிஐடியால். ஏன்னா அந்த பணத்தை கொடுக்கும் வரைக்கும் இவங்களால போக முடியாதுன்னு. இந்த மாதிரி சில பிரச்சனைகளில் சிலர் சிக்கிக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால தான் சொல்கிறேன், இந்த விசா எடுத்து கொடுக்குற வேலைகளாக இருந்தாலும் சரி, அல்லது இந்த யாராவது இந்த மாதிரி வேக்கன்சி இருக்குது அப்படின்னு சொன்னால் உடனே தலையிலேருந்து கால் வரைக்கும் யார் என்ன அப்படின்ற ஃபுல் டீட்டெயில்ஸை கலெக்ட் பண்ணாமல் கண்மூடித்தனமாக நம்பி பணத்தையும் இழந்துடாதீங்க. அதே மாதிரி நீங்கள் பணத்தை இழந்தது மட்டுமல்லாமல் கடைசியில் உங்களை மாதிரி இன்னும் பலரையும் ஏமாற்ற வச்சிடாதீங்க. ஏன்னா சிலர் இப்படி தான் அமைச்சா அந்த விசா வந்திருக்கு போகலாமா, விசா கிடைக்கும், இப்படி ஜாப் இருக்குது அப்படின்னு இன்னும் 10 பேர் நீங்களே சேர்த்துக்கிறது. கடைசியில் எல்லோரும் சேர்ந்து உங்கள் காலத்தை தான் பிடிப்பாங்க. அதனால் தயவு செய்து ரொம்ப கவனம். இந்த மாதிரி ஃபேக்கான, அதே மாதிரி நம்பகத்தன்மை இல்லாத நபர்களோட எந்த ஒரு விசா கணக்கு வழக்கம் வச்சுக்காதீங்க. அப்படி விசா கொடுக்குறன்றத உறுதி செய்கிறவங்களாக இருந்தால் அவங்களுடைய ஃபுல் டீட்டெயில்ஸை கேளுங்க. அவங்களும் பயப்படாமல் கொடுப்பாங்க. உண்மையாக இருந்தால் இப்போ நான் விசா கொடுக்க போகிறேன், உண்மைக்குமே விசா இருக்குது, அப்போ நான் எதுக்கு பயப்படணும்? என்னுடைய ஃபுல் டீட்டெயில்ஸை நான் கொடுக்கலாம். என்னுடைய ஐடி ப்ரூஃபை நான் அப்படி விசா கொடுக்கணுன்னா காட்டி தான் ஆகணும். ஐடி ப்ரூஃப் வச்சு வேறு ஒன்றும் பண்ணலாது இல்லையா? நம்ம சைன் வைக்கணும், நம்ம சிக்னேச்சர் இல்லாமல் எதுவும் பண்ண முடியாது, நம்மளுடைய அத்தாரிட்டி இல்லாமல் எதுவும் பண்ண முடியாது. ஆனால் நம்மளுடைய ஐடி ப்ரூஃபோ இல்லை நம்மளுடைய நாட்டோடைய ஐடி ப்ரூஃபாக இருக்கலாம், அல்லது வேறு ஏதாவது ஒன்று ப்ரூஃப் காட்டணும் இல்லையா? அந்த ப்ரூஃபை காட்டினா ஓகே நம்புங்க. இல்லாத பட்சத்தில் ஆளை விடு போதும்ட்டு சத்தம் இல்லாமல் கழட்டி விட்டுருங்க. தேவையில்லாத பிரச்சனைகளை மாட்டிக்காதீங்க. இப்போ வரைக்கும் பலருமே இந்த மாதிரி பிரச்சனைகளில் மாட்டிக்கிட்டு தவிக்கிறாங்க. தமிழீழத்தை சூறையாடி தமிழீழ மக்களின் இரத்தத்தை குடித்த மஹிந்த ராஜபக்சவிக்கு பாதுகாப்புக்கு வருடத்துக்கு 326 மில்லியன் செலவு பண்ணியிருக்கிறாங்க. பாதுகாப்புக்கு, உணவுக்கு, இந்த மாதிரி மருத்துவ உதவின்னு பல விடயங்களுக்கு ஒரு வருடத்துக்கு 326 மில்லியன். எப்படி ஆத்தல் இல்லையா? எப்படியெல்லாம் வாழ்ந்துருக்கிறாங்க. ஆனால் இவங்க செஞ்சதெல்லாம் ஊழல் இல்லை. இவங்க தனி ரூமில் பிட்டு பேப்பர் வச்சு எக்ஸாம் எழுதினதெல்லாம் பிரச்சனை இல்லை. இப்போ சபாநாயகருடைய சர்டிஃபிகேட் எங்கே, அவர் டாக்டர்னு எப்படி சொல்லுவீங்க, மற்ற அமைச்சர்கள் எப்படி நீங்கள் படித்த மட்டம்னு சொல்லுவீங்க, அந்த மாதிரி கேள்விகள். அந்த திருட்டு கும்பலோட சேர்த்து இன்னொரு புதிய கதை பார்த்தீங்கன்னா அதில் முக்கியமாக ஒரு சில பெருச்சாளிகளுடைய பெயர்கள் உள்ளிடப்பட்டிருக்குது. ஜனாதிபதி நிதியில் இருந்து பணம் எடுத்த அமைச்சர்கள், அதாவது ஜனாதிபதி நிதி, ஜனாதிபதி அறமுதல்னு சொல்லுவாங்க இல்லையா, அது. கெஹலிய ரம்புக்வெல் 110 லட்சம், ராஜித சேனாரத்ன 100 லட்சம், அதாவது 1 கோடி. MKADS குணவர்தன 112 லட்சம், 1 கோடியே 12 லட்சம். ரஞ்சித் சோய்சா 188 லட்சம், அதாவது 1 கோடியே 88 லட்சம். தீமு ஜெயரத்ன லக்ஷ துன்சியாக் அப்பட்ட சிரி, அதாவது 3 கோடி. ஜயந்த வீரசிங்க மஹிந்த ராஜபக்சவின் சட்ட ஆலோசகர் 90 லட்சம். அதே மாதிரி இன்னும் சிலருடைய பெயர்களையும் அந்த அமைச்சர் குறிப்பிட்டிருக்கிறாரு. பாருங்க, பாவிகளா, ஒரு 2 லட்சம்
ஆஃப்டர் ஆல் 1 லட்சம் லோன் எடுக்க முடியுமா நம்மளாலேலாம்? ஆனால் கொள்ளை அடிச்சிருக்கானுங்க, கோடி கோடியாக கொள்ளை அடிச்சிருக்கானுங்க. இன்றைக்கி இந்த வெளிநாடு வாழ் தொழிலாளர்களுக்காக நாங்கள் இன்றைக்கு வரைக்கும் முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறோம், எப்படியாவது ஒரு லோன் வசதி ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படின்னு. இந்த மாதிரி அரசாங்க நிதியிலிருந்து, ஜனாதிபதி நிதியிலிருந்து, ஒவ்வொருத்தர நிதியிலிருந்தும் இப்படி பணத்தை இவனுங்க எதுவுமே இல்லாத ஏழை பசங்க பாருங்கள் ஜனாதிபதி நிதியிலிருந்து கடன் வாங்குறதுக்கு. அதே மாதிரி இதெல்லாம் வாங்கி என்ன பண்ணாங்களாம், மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டு, ஏதாவது முக்கியமான விடயங்கள், அதால் சில கடன்கள் வந்து கைவிடப்பட்டிருக்குது. அதே விவசாயி ஒருத்தன் கடன் வாங்கிட்டு பணம் கட்டலைன்னா அவனுடைய வீட்டை ஜப்தி பண்ணுறது, அதே மாதிரி அவனுடைய பொருட்களை வந்து எடுத்து வெளியில் போட்டு அவனுக்கு ரொம்ப கொடுமைப்படுத்துறது, கடைசியில் அவனை தொங்க விடுற வரைக்கும் அவனை வச்சு சாவடிக்கிறது. அதே இந்த பெரிய பெரிய பெருச்சாளிகள்லாம் கடனை வாங்கினா கைவிட்டுறது. இது எல்லாத்துக்குமே நல்ல ஒரு பாடம் புகட்டணும் இப்போ வந்திருக்கிற அரசாங்கம். இன்னும் பல ஊழல்களை வெளிக்கொண்டு வரணும் அப்படின்னு நாங்களும் இந்த அரசாங்கத்துக்கு வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். උදව්කරන්නේ දරුවන්ටත් උදව් කරන්න පුළුවන් විදියට අරමුදලක් තිබෙනවා 1978 අංක 7 දරන ජනාධිපතිවරයාගේ අරමුදල් පනත. දුප්පත්කම තුරන් සහන සලසන්න අධ්‍යාපනයට ආගම ඒව ජාති වෙනුවෙන් සේවය කරපායට තමයි මේ ජනාධිපති අරමුදලෙන් මේ සහන සපයන්න පුළුවන්. මේ මගේ ළඟ තිබෙන්නේ 2005 2024 ජනාධිපති අරමුදලෙන් වෙන් කරන ලද ගෙවීම් සම්බන්ධ තොරතුරු මම කියන්න නම් ටිකක් මේකෙන් මේ ජනාධිපති අරමුදලෙන් ආධාර ලබා ගත්ත කට්ටිය. දැන් අපේ මෙන්න මෙහෙමයි නම් ටික. පී හැරිසන්, පියසේන ගමගේ, සුමේදා ජයසේන, ෂෙඩ් ගොඩක් තියෙන මොන්රාගල කට්ටිය දන්නවා. මනෝජ් සිරිසේන, පී දයාරත්න, එස්.සී. මුතුකුමාරන, වාසුදේව නානායක්කාර, සරත් අමුණුගම, SB නාවින්න මේ අය ගැන නම ගෙලින්ම තියෙනවා. තව නම් කීපයක් තියෙනවා හොයාගන්න ටිකක් මහන්සි වෙන්නට ඕනි. එක්කෙනෙක් JPDPK ජයසේකර. අපි දන්න ජයසේකර එක්කෙනා ඉන්නේ. JP දයාසිරි පද්මකුමාර ජයසේකර වෙන්න ඕනේ. හැබැයි මේකේ තියෙන්නේ JPDPK ජයසේකර. HMPND සිල්වා, පියල් නිශාන්ත සිල්වා, SADS ප්‍රේමජයන්ත. ප්‍රේමජයන්ත කවුද? සුසිල් ප්‍රේමජයන්ත. ඔව්. මේ නම ටිකක් හොයාගන්න අමාරු නා. EAIDD පෙරේරා, ඉසුර දේවප්‍රිය, මේ කට්ටියක්. තව ඉන්නවා SA ජගත් කුමාර ලක්ෂ 10යි, KPS කුමාරසිරි 9,53,430යි 2020 ගණන් තින්නේ. ජයලත් ජයවර්ධන ලක්ෂ 10යි, නාමල් ගුණවර්ධන ලක්ෂ 10යි, ධර්මදාස බණ්ඩා ලක්ෂ 10යි, විදුර වික්‍රමනායක ලක්ෂ 15යි, විමලවීර දිසානායක ලක්ෂ 30යි, ලකී ජයවර්ධන නුවර දිස්ත්‍රික්කේ ලක්ෂ 16.2යි, පී චන්ද්‍රසේකරන් ලක්ෂ 14යි, ජෝන් අමරතුංග 2014 අන්තිම රුපියල් ලක්ෂ 40යි, ජෝසප් මයිකල් පෙරේරා ලක්ෂ 27යි, TB ඒකනායක ලක්ෂ 48යි, WMS ෆොන්සේකා ලක්ෂ 55යි. මේ සරත් ෆොන්සේකා නෙවෙයි. ජයන්ත වීරසිංහ මහින්ද රාජපක්ෂ හිටපු ජනාධිපතිතුමාගේ ලීගල් ඇඩ්වයිසර් ලක්ෂ 90යි. අලෙක් අලුවිහාරේ ලක්ෂ 22යි. රංජිත් අලුවිහාරේ ලක්ෂ 85යි. අලුවිහාරේ පරම්පරාවෙන් බෙහෙතරන්තින් ජනාධිපති මුදලේ. රාජ සේනාරත්න ලක්ෂ 100යි. කෙහෙලිය රඹුක්වැල්ල ලක්ෂ 110යි. අර හෝටලේ කාමරෙන් කාමරට පයින්න ගිහිල්ලා මේ තියෙන්නේ මෙඩිකල් ට්‍රීට්මන්ට් ඇබ්‍රෝඩ් මේ ලක්ෂ 110. MKADS ගුණවර්ධන ලක්ෂ 112යි. රංජිත් සොයිසා ලක්ෂ 188යි. දිමු ජයරත්න ලක්ෂ 300යි. මේ ජනාධිපති මුදලේ මුදල්. එතකොට අපේ ගමක් කෙනෙක් ලක්ෂ 2.5ක් 3ක් 4ක් ගන්න කොච්චර මහන්සි වෙනවද? මේ මොන කැටගරියකින්ද? ඒ ඔක්කොම මේ දීලා තියෙන බලන්න. ලක්ෂ 90 100 250 300. නැති බැරි මිනිස්සු අරගෙන තියෙන මෙතනින් පරම්පරාව අරගෙන සමහරලාට මෙතනින්. එහෙම තමයි ජනාධිපති අරමුදල පාවිච්චි කරලා තියෙන්නේ. මේ ජනාධිපති අරමුදල මේ මණ්ඩලයේ සභාපති වෙන්නේ ජනාධිපතිවරයා. මේ 2005 ඉඳන් 15 වෙනකන් 24 වෙනකන් මහින්ද රාජපක්ෂ, මෛත්‍රීපාල සිරිසේන, ගෝඨාභය රාජපක්ෂ, රනිල් වික්‍රමසිංහ මේ ජනාධිපති හතර දෙනා මේකේ මණ්ඩලයේ සභාපති දරලා තියෙනවා. මේ දරුව වෙනුවෙන් වියදම් කරන්න තිබු මුදල් අපි මේ මුදල් මවලා නෙමෙයි මේවා දෙන්නේ. 2022 සැප්තැම්බර් 1 සිට 2024 සැප්තැම්බර් 30 දක්වා අග්‍රාමාත්‍ය කාර්යාලයේ වෛද්‍ය ඒකකයේ වියදම් මේකතුව ගත්තොත් එහෙම රුපියල් ලක්ෂ 121යි. මේ වියදම් තමයි ගරු අග්‍රාමාත්‍යතුමිය පෞගේ කාලේ ඇම්බියුලන්සෙන් බාර දීලා අඩු කරලා තියෙන්නේ. මෙන්න වියදම් මේවා තමයි ජනතාවගේ බදු මුදල් වියදම් කරලා තියෙන හැටි තමුන්නාසෙලා. පෞගේ ආණ්ඩුව කවුද මේවා පාවිච්චි කරේ? දිනේෂ් ගුණවර්ධන කොතනද අග්‍රාමාත්‍ය කාර්යාලය තියෙන්නේ? එතන ඉඳන් ජාතික රෝහලට කොච්චර දුරයිද? ඉතින් මෙන්න මේවා තමයි මේවා නතර කරලා තමයි ජනතාව බලයක් දුන්නේ අපිට. අපි ඒවා කරමින් ඉන්න.
இவங்களுக்கெல்லாம் இப்போ சாதாரணமாக உதாரணத்துக்கு இப்போ சாதாரண மஹிந்த ராஜபக்ச, சாதாரண ரணில் விக்ரமசிங்க, சாதாரண கோட்டாபய ராஜபக்ச, சாதாரண நலிந்த ஜெயதீஸ், அதே மாதிரி கேலிய ரம்புக்வல, ராஜித சேனாரத்ன, ரஞ்சித் சோய்சா, ஜெயந்த வீரசிங்க, இவங்களெல்லாம் சாதாரண ஒருத்தராக இருந்திருந்தா ஒரு கூலி தொழிலாளியுடைய மகனாக, ஒரு வாகன ஓட்டுநராக, இல்லையா, ஒரு சாதாரண ஒரு பாமர தொழிலாளராகவோ பாமர குடிமகனாகவோ இருந்திருந்தால் இன்னைக்கு இவங்களுக்கு இந்த லோன் கிடைச்சிருக்குமா? பதவி, அதிகாரம், அந்தஸ்து. இவங்க நிறைய பேர் இந்த பதவியை விரும்புறதுக்கு காரணமே அது. அந்த நாட்காலிகளை விட்டு கொடுக்காம கட்டி பிடிச்சி கொண்டு இருந்ததுக்கு காரணமே அதுதான். ஏன்னா இந்த பதவியில் இருந்தால் தான் நிறைய அந்த பவரை வச்சு, இன்ஃப்ளூயன்ஸை வச்சு நிறைய ஊழல் பண்ணலாம், நிறைய கடன் வாங்கலாம், என்ன வேண்டாலும் செய்யலாம். இன்றைக்கி என்னால் உங்களால் போய் உடனே லோன் ஒன்று எடுக்க முடியுமா? பேங்கில் எத்தனை ஷூரிட்டி கேட்குறாங்க. கடைசியில் நாம் ஷூரிட்டிக்கே வழி இல்லாமல் இருக்கிறோம், ஷூரிட்டி கேட்குறாங்க. பார்க்கலாம் இந்த அரசாங்கமாவது சரியான தீர்வுகளை வழங்குதான்னு வெளிநாட்டு தொழிலாளர்களுக்கும் சேர்த்து. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கடைசி வரைக்கும் பார்த்து எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.